வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மோட்டிவேஷன் வீடியோ தாங்க. மோட்டிவேஷன் வீடியோ மட்டும் இல்லைங்க, சிலபஸ் வைஸாக அடுத்து நம்ம என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ சீக்கிரம் நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்றதும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டும்தாங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிற மாணவர்களாகிய உங்களுக்கு மட்டுமே இந்த வீடியோ பதிவு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ன்றது நிறைய மாணவர்களுக்கு கனவு மட்டும் இல்லாமல் பல லட்சக்கணக்கான மாணவர்களோட வாழ்க்கையும் அடங்கியிருக்குங்க. அதாவது அரசு பணிக்காக ஒவ்வொரு நொடியும் ஓயாமல் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டுமே தெரியும் ஒரு கொஷினோட வேல்யூ என்னங்கிறது. இப்போ உங்கள் கையில் 99 ரூபாய் இருக்குங்க, ₹1 இல்லை. அப்போது அந்த 99 ரூபாய்க்கு பவரே கிடையாதுங்க. அந்த ₹1 ஆட் ஆகிறதுனால தான் 100க்கு 100ன்ற ஒரு பவரே கிடைக்குது. அதே மாதிரி தாங்க தமிழில் நாம் 99, 98, 97ங்கிற மார்க்குக்கு நம்ம போவே கூடாது, அதை நினச்சி பார்க்கவும் கூடாதுங்க. அடிக்கணும், மொத்தமாக 100க்கு 100 நம்ம தான் அடிக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கண்டிப்பாக படிங்க. உங்களுக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கிறேங்க. அதாவது நம்ம சேனல் இருக்குது, தமிழுக்காக மட்டும் ஒவ்வொரு கொஷினும் பார்த்து 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 எடுக்குதுங்க. கவர்மெண்ட் ஜாபுக்கு படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் பல்வேறு கணக்கான இன்னல்களை தாண்டி தாங்க இந்த கஷ்டம் படவே கூடாது. நம்ம லைஃப்பில் இந்த கஷ்டன்றதை நம்ம தலைமுறையோடு போயிடணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு வகையான கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. முதல்ல பாருங்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஒரு பக்கம் செமஸ்ட்ரு, ஒரு பக்கம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறது, இன்னொரு பக்கம் வீட்டு வேலை, இன்னொரு பக்கம் அப்பா அம்மாவோட கஷ்டம், இது எல்லாத்தையும் தாண்டி படிக்கிறாங்க. அடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நம்மளால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லைங்க 4 மணி நேரம் நின்று வேலை செய்ய முடியுமா? நான் அடித்து சொல்லுவேங்க, 90% முடியாதுங்க. 10% பேர் குடும்ப கஷ்டத்துக்காக உழைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அப்பா அம்மா ஒவ்வொரு நாளும் நமக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் வச்சுட்டு படித்தாவே கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அங்கே பாருங்கள், வேகாத வெயிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் நல்லா இருக்கணும், நம்ம பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைங்க படக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை படிக்க வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணாமல் படிக்கணும். நம்ம இவங்கள மாதிரி கஷ்டப்பட்டு படிக்கிறது இல்லைங்க. நீங்கள் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்களா? இல்லைங்க, ஸ்கூல்லேருந்து 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் முடிச்சாச்சு. அடுத்து என்னங்க, காலேஜ். தமிழ் எவ்வளோ ஈஸிங்க. நம்ம 1st ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சுட்டு வரோம். எல்லா வகுப்புலையுமே தமிழ் இருக்குங்க. தமிழ் சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு படிங்க. உங்களையும் நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க, பெற்றவங்களையும் ஏமாற்றாதீங்க. பாவம், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கள மாதிரி நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்தை மீண்டும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்க. அடுத்து பாருங்க, ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. என்னை கேட்டால் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பாவப்பட்ட ஜென்மனா அது நிச்சயமாக ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. ஏன் மேம் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, ஏன் நாங்களாம் கஷ்டப்படுறது இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க. கண்டிப்பாக எல்லாருமே கஷ்டப்பட்டு தாங்க படிக்கிறோம். நிறைய மாணவர்கள் இரவும் பகலும் வேலைக்கு போய் டைம் கிடைக்கிற கேப்பில் படிக்கிறவங்களும் இருக்கிறீங்க. காலேஜுக்கு போய் செமஸ்டருக்கும் படித்து வீட்டு வேலையும் செஞ்சு அதையும் தாண்டி படிக்கிற மாணவர்களும் இருக்கிறீங்க. பெற்றவங்க கஷ்டத்தை புரிஞ்சு படிக்கிற மாணவர்களும் இருக்கிறீங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு படி ஹவுஸ் ஒய்ஃப்ன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா நானுமே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. ஹவுஸ் ஒய்ஃபோட கஷ்டம் என்னங்கிறது நிச்சயமாக எனக்கு தெரியுங்க. காலையில் எந்திரிச்சு வீட்டு வேலையை செஞ்சு குழந்தைங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி வீடு பெருக்கி பாத்திரம் கழுவி துணி துவைச்சி
வீட்டு வேலைங்களாம் முடிச்சுட்டு பர்சனல் ஒர்க்கையும் செஞ்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு குழந்தைங்க வரத்துக்குள்ளே ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து நைட் சாப்பாடு செஞ்சு கொடுத்து கிடைக்கிற டைமில் ஷெட்யூல் போட்டு படிக்கிற ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபுமே கிரேட் தாங்க. கண்டிப்பாக அவங்க தாங்க ரியல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். சீரியஸாகவே நீங்கள் உங்களால் முடியுங்க, எல்லாராலையும் முடியும். ஹவுஸ் ஒய்ஃப்ன்றதில் எல்லாராலுமே முடியுங்க. நம்ம வெளியே போய் தேடி 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 கஷ்டப்பட்டு எடுத்து நம்ம படிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஸ்கூல் புக்கு பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படிங்க. நிச்சயமாக அடுத்த ஆஃபீஸர்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம தாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்ன்றது வெறும் வார்த்தை மட்டும் இல்லைங்க, நிறைய லட்சக்கணக்கான மாணவர்களோட வாழ்க்கையே அடங்கியிருக்குங்க. படிக்கிறது முக்கியம் கிடையாதுங்க, தெளிவாக படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும், ஈஸியாக படிக்கணும். அதுக்கு ஒரே வழி ட்ரிக்ஸு. எவ்வளோ நாளில் எவ்வளோ படித்தா நம்மளால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோங்க, டைம் டேபிள் வச்சுக்கோங்க. நீங்கள் படிங்க, உங்கள் கூட நாங்கள் இருக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நம்பிக்கையோடு நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க. நியூ சிலபஸை பேஸ் பண்ணி வீடியோஸ் கொடுத்துட்டே இருப்போம். ப்ளஸ்ஸு லெசன் வைஸாக லைன் பை லைன் கொஷின்ஸும் கொடுத்துட்டே இருப்போம். இன்னொரு பக்கம் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் கொடுத்துட்டே இருப்போம். நீங்கள் ஒன்றுமே செய்யாதீங்க, சீரியஸாக சொல்கிறேன். நம்ம சேனலில் ஒவ்வொரு கொஷினும் பார்த்து பார்த்து எடுக்குதுங்க. ஏன்னா நம்ம சேனலை நம்பிக்கையோட மாணவர்கள் இத்தனை பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்கள் நம்பிக்கைக்கு நம்ம ஒருபோதும் துரோகம் நினைக்கக்கூடாது. இந்த வார்த்தை துரோகன்ற வார்த்தை எவ்வளோ பெரிய வலியை தருன்றது கண்டிப்பாக எக்ஸாம் படிக்கிற உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நம்பிக்கையோடு நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் பார்த்தீங்களன்னா நம்ம சேனலில் 5 வீடியோஸ் சூப்பராக முடிச்சிட்டோம். நம்ம அடுத்தடுத்து இன்னும் வீடியோஸ் கொடுத்துட்டே இருப்போங்க. சின்ன சின்ன வீடியோ தாங்க, ஆனால் பயங்கரமான வர்த்தான வீடியோங்க. 2 அல்லது 3 கொஷின்ஸு கேட்பாங்க. ஸோ வீடியோஸை முழுமையாக பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1வது வீடியோ தலைப்பு இளமை பெயர்கள் ஒளிமரபு வினைமரபு. டோட்டலாக 72 கொஷின்ஸ் எடுத்துருக்குறோங்க. ஸ்கூல் புக்கிலேருந்து எடுத்தாச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்தும் எடுத்தாச்சு. டோட்டலாக எல்லா சைடும் அனலைஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதுக்கு மேலேயும் இருந்தால் நம்ம அடுத்து பார்ட் 2வாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். இந்த தலைப்பிலிருந்து 3 கொஷின் உறுதியாக வரும். 2வது வீடியோ ஐயர் சொல் தமிழ் சொல். டோட்டலாக 130 கொஷின் எடுத்திருக்கிறோம். 2 வினா உறுதியாக வருங்க. அடுத்து 3வது வீடியோ ஊர் பெயர்களின் மருவு. டோட்டலாக 80 கொஷின் எடுத்திருக்கிறோங்க. இதிலிருந்து 2 கொஷின் உறுதியாக கேட்பாங்க. அடுத்து 4வது வீடியோ உவமை தொடர்கள். இந்த வீடியோ போடுறதுக்காக சீரியஸாக 1 வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. 100 கொஷின் எல்லா பக்கமும் அனலைஸ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுங்க. யாருக்காக இது எல்லாமேங்க? உங்களுக்காக மட்டும்தான். ஏன்னா நம்ம தலைமுறை மாறணும், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தாங்க. இதிலிருந்து 2 வினா உறுதியாக வரும். அடுத்து 5வது வீடியோ நான் ஒளி வேறுபாடு. இதிலிருந்து டோட்டலாக 150 கொஷின்ஸ் எடுத்துருக்குறேங்க. 3 கொஷின் உறுதியாக வரும். இந்த ஒளி வேறுபாட்டில் அடுத்து லா 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 ஒளி வேறுபாடு, அடுத்து ரா ரா ஒளி வேறுபாடு அடுத்து பார்ப்போம். இப்போ இது முடிச்சிட்டோம். அடுத்து இன்னும் 2 அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருப்போங்க. அடுத்து 6வது வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ
ஒரு பொருள் குறித்த பல சொற்கள். இதுல இருந்து 2 கொஸ்டின் உறுதியா கேட்பாங்க. ஸ்கூல் புக்கில் இருந்து அனலைஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒவ்வொரு கொஷின் பேப்பராக கலெக்ட் பண்ணி கொஷின்ஸ் எழுதிட்டே இருக்கிறோங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோ நம்ம சேனலில் இது பதிவிட போகிறோம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் சிலபஸ் வைஸாக ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம குயிக்காக முடிச்சுட்டே வரலாங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2வது வீடியோவை முழுமையாக பாருங்கள். 3வது புரிஞ்சு படிங்க. 4வது மனப்பாடம் பண்ணாதீங்க. 5வது அடுத்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நீங்கள் தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.